ஹாய் சில்ட்ரன்ஸ், வெல்கம் டு மாரல் மவுண்டன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான கதை வச்சிருக்கேன். என்ன கதை தெரியுமா? கதைக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஊரில் சேவலும் 2 சுண்டேலிகளும் வாழ்ந்து வந்தன. இவை மூன்றும் நட்புடன் பழகி வந்தன. இவர்கள் 3 பேரும் தெருவில் சேர்ந்து விளையாடுவார்கள். இருப்பினும் சேவலை போன்ற உயர்ந்த குணம் 2 சுண்டேலிகளுக்கு கிடையாது. சேவல் தன் கடமையை மிக சிறப்பாக செய்யும். விடியற்கு முன்பே வைத்து எழுந்துவிடும். கொக்கரக்கோன்னு கூவி ஊரையே எழுப்பும். மேலும் சுறுசுறுப்புடனும் நடந்து கொள்ளும். ஆனால் சுண்டெலிகளோ பொறுப்பில்லாமல் இருந்தன. ஆடி பாடி பொய்தை போக்குவது அவர்களின் அன்றாட வேலையாக இருந்தது. ஒரு நாள் சேவல் வயல் பக்கமாக நடந்து சென்றது. அங்கே சில நெற்கதிர்கள் கிடைத்தன. அவற்றை எடுத்துக்கொண்டு தன் இருப்பிடம் திரும்பியது. சேவல் தன் நண்பர்களான 2 சுண்டெலிகளையும் அழைத்தது. நண்பர்களே, இங்கே வாருங்கள் என்றது. 2 சுண்டெலிகளும் சேவலின் முன்னே வந்து நின்றன. என்ன நண்பான்னு கேட்டாங்க 2 சுண்டெலிகள். சேவல் சொல்லுச்சு, நண்பர்களே, சில நெற்கதிர்கள் கிடைத்தன. இதனை அடித்து நெல்லை பிரித்தெடுக்க வேண்டும் என்றது சேவல். அதற்கு முதல் சுண்டெலி சொல்லுச்சு, நண்பா, அதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை என்றது முதல் சுண்டெலி. 2ஆம் சுண்டெலி சொல்லுச்சு, அதானே, எங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் உள்ளன என்றது 2ஆம் சுண்டெலி. இரண்டும் அங்கிருந்து ஓடிவிட்டன. சேவல் வேறு வழியின்றி தனியாக அந்த நெற்கதிர்களை அடித்து நெல்லை சேகரித்தது. சிறிது நேரம் சென்றது. மீண்டும் தன் நண்பர்களான எலிகளை அங்கே அழைத்தது சேவல். எலிகள் இரண்டும் அதன் முன் வந்து நின்றன. சேவல் சொல்லுச்சு, நண்பர்களே, நான் நெல்லை பிரித்து எடுத்து விட்டேன். நீங்க இருவரும் இதனை எடுத்துச் சென்று அரிசி ஆலையில் கொடுத்து அரிசியாக்கி எடுத்து வாருங்கள் என்றது சேவல். அதற்கு முதல் எலி சொல்லுச்சு, நண்பா, நாங்கள் ஓடியாடி களைத்து போய் விட்டோம். எங்களால் முடியாதுன்னு சொல்லுச்சு முதல் எலி. 2ஆம் எலி சொல்லுச்சு, ஆமாம் நண்பா, நாங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும். எங்களை தொந்தரவு செய்யாதுன்னு சொல்லுச்சு 2வது எலி. மறுபடியும் சேவல் வேறு வழியின்றி அந்த நெல்லையெல்லாம் எடுத்துக்கொண்டு அரைக்கச் சென்றது. அரைத்து அரிசியாக்கி மறுபடியும் எடுத்து வந்தது. சேவல் மறுபடியும் தன் நண்பர்களை அழைத்தது. நண்பர்களே, வாருங்கள் என்றது. 2 சுண்டெலிகளும் ஓடி வந்தன. சேவல் சொல்லுச்சு, நண்பர்களே, நான் நெல்லை அரிசியாக்கி எடுத்து வந்துட்டேன். நீங்கள் இருவரும் இதை சமைக்கும் வேலையாவது நீங்கள் செய்யலாமே என்றது சேவல். அதற்கு முதல் எலி சொல்லுச்சு, நண்பா, அடுப்பு புகையெல்லாம் எனக்கு ஒத்துக்கொள்ளாது. என்னால் ஆகாதுன்னு சொல்லுச்சு முதல் எலி. 2வது எலி அதன் பங்கிற்கு, நண்பா, என்னை மன்னித்து விடு. அடுப்பு புகையில் நான் அமர்ந்திருந்தால் என் மேனி கருத்துவிடும். என் அழகெல்லாம் பறிபோய்விடும். எனக்கும் ஆகாதுன்னு சொல்லுச்சு 2வது எலி. 2 எலிகளும் அங்கிருந்து ஓடிப்போய் விட்டன. வேறு வழியின்றி சேவலே விறகை பொறுக்கி வந்து அடுப்பை பற்ற வைத்து அரிசியை சமைத்து சாதத்தை இறக்கியது. சரியாக 2 எலிகளும் ஓடி வந்தன. முதல் எலி சொன்னது, ஆகா, என்ன மனம்! நண்பா, நீ சமைத்த சாதத்தின் வாசம் மூக்கை துளைக்கிறதுன்னு சொல்லுச்சு முதல் எலி. 2ஆம் எலியோ, ஆமாம் ஆமாம், எனக்கு உடனே சாப்பிடணும் போல இருக்கு நண்பா. பசி உயிர் போதே, நீ எங்களுக்கும் அந்த சாதத்தை பரிமாறக் கூடாதா என கேட்டுச்சு 2ஆம் எலி. சேவல் கேட்டுச்சு, நண்பர்களே, இந்த நெற்கதிர்களை கண்டுபிடிச்சது யார்? அதற்கு 2 எலியும் சொல்லுச்சு, நீதான் நண்பா. மறுபடியும் சேவல் கேட்டுச்சு, நெற்கதிர்களை அடித்தது யார்? நீதான் நண்பான்னு சொல்லுச்சுங்க 2 எலிகளும். சேவல் கேட்டுச்சு, நெல்லை அரைத்து அரிசியாக்கியது யார்? நீதான் நண்பா. பின்னர் அந்த அரிசியை சமைத்து சாதமாக்கியது யார்? நீதான் நண்பான்னு சொல்லுச்சுங்க 2 எலிகள். இப்படி எல்லா வேலையும் நான் தான் செய்தேன். அப்படியானால் இதனை சாப்பிட யாருக்கு உரிமை இருக்கு என்றது சேவல். உனக்குதான்னு சொல்லுச்சுங்க எலிகள். எலிகளுக்கு தங்கள் தவறு புரிந்தது. வெட்கப்பட்டு தலை குனிந்தன. சேவல் சொல்லுச்சு, நண்பர்களே, உழைப்பின்றி ஊதியமில்லை. வேலை செய்யாமல் யாரும் சாப்பிட முடியாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சென்று வரலாம் என்றது சேவல். தங்கள் செயலுக்கு நாணயப்படி எலிகள் அங்கிருந்து ஓடின.